கருணாநிதி உங்களுக்கு வேண்டியது நிதி. நீதி வேணாம் உங்களுக்கு. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை இல்லை. இந்த தாய் குடங்கள் எல்லாம் பாரு. நீலாம் செத்தா நல்ல விதைக்கு போவியா? அந்த அம்மாவை பாரு. புரட்சி தலைவி அம்மான்றா அவங்க அம்மாவை விட அதிகமா அம்மா அம்மான்னு கூப்பிட்டது ஜெயலலிதா அம்மாவை தான். ஆமா, ஜெயலலிதா அம்மாவை தான். அந்த அம்மா நமக்காக எவ்வளவு செஞ்சாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் எவ்வளவு பலனடைந்தோம். ஆனா இன்னைக்கு கருணாநிதியினுடைய குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் விழா எடுத்துக்கொண்டு கூத்தடித்துக் கொண்டு தமிழ்நாட்டை தலைமுடிவை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய அரசிடம் இருந்து நிதியை சமாதானமாக பேசி பெற்று தருவதற்கு வக்கீல். எதுக்கு எடுத்தாலும் அரசியல், எதுக்கு எடுத்தாலும் குழப்பம். 100 நாள் வேலைக்கு பணம் வரல, அதை போய் பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆனா அப்பாவும் பிள்ளையும் சுற்றுப்பயணங்கள் சுத்தி சுத்தி வரீங்க. ஏன் இதையெல்லாம் சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது என்றால் 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தது என்றால் தமிழ்நாட்டில் ஏழைகள் எல்லாம் அகதிகளாக வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும். சிந்திக்க வேண்டும். ஏழைகள் எல்லாம் அகதிகளாக வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோல வச்சுக்கிறது. இன்னைக்கு ஒரு செல்போனை ரீசார்ஜ் பண்ண முடியுதா? ஆயா கையில செல்போன் இருக்கு, அம்மா கையில செல்போன் இருக்கு. முன்னாடி 149 ரூபாய்க்கு போட்டா போதும். இப்ப கம்பல்சரி டேட்டா பேக் போட்டோம், நெட் பேக் போட்டோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மால் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியவில்லை. அம்மா இருந்த காலகட்டத்தில் 10 ரூபாய்க்கு 1 லிட்டர் குடி தண்ணி, அம்மா இருந்த காலகட்டத்தில் 1 ரூபாய்க்கு 1 இட்லி, 20 ரூபாய் இருந்தால் காலையில புள்ள சோறு போடலாலும் சரி, புருஷன் சோறு போடலாலும் சரி, பசியாரிடும். அம்மா அப்படிதான் வச்சிருந்தாங்க. அம்மா உணவக எங்க? அம்மா உணவக எங்க? கலைஞர் மருந்தகம். இந்த கலைஞர் மருந்தகம்னா எங்க அம்மா மருந்தகம் திறந்தாங்க. உங்களுக்கு பேர் தானே பிரச்சனை? கலைஞர் உணவகம் வச்சுட்டு போ. பேர் தானையா பிரச்சனை? கலைஞர் உணவகம் வச்சுட்டு போ. ஆனால் ஏழைகளின் வயிற்றுல, ஏழைகளின் வயிற்றில் அடிக்கிறேன். ஏழைகள் உன்னை மன்னிப்பார்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து 40 ஆண்டுகள் தொழக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றார். அவர் ஏழை விட்டு பிள்ளை. பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழையின் மகளாக வந்தார். நீ என்ன ராஜராஜன் சோழனுக்கு பேரனா? ராஜேந்திர சோழனுக்கு பேரனா? நம்மை போல ஏழை குடும்பத்தில் தானே பிறந்தாய். ஏழையினுடைய உங்க அப்பா சொன்னாரே, நான் மிக மிக என் பேருக்கு முன்னால் எத்தனை மிக வேண்டாலும் போட்டுக்கொள், நான் மிக மிக பிற்படுத்தப்பட்டவன் என்று. மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கிறோமே.